Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்க ஒரு முன்னாள் மாணவரா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வாலண்டியராவே இந்த ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்டா இருந்தாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்கக்கூடிய ஒரு முன்னாள் மாணவரா இருக்கும் பட்சத்துல அந்த ஸ்கூலுக்கு நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு சேவை செய்யணும். இல்ல அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கரண்டா படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு வாலண்டியரா நான் வந்து என்னுடைய ஒரு விருப்பத்தை நான் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, இந்த வாலண்டியருக்கு எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கீம் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரிவியூஸில் நீங்கள் வந்து படிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை வந்து ஃபாரினில் நீங்கள் வந்து இருக்கலாம், இல்லை வந்து இப்போ வந்து ஒரு டீச்சர்ஸாக இருக்கலாம், நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஸ்கீம் வந்து டிஎன் ஸ்கூல், அதாவது தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, ஏற்கனவே வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏதாச்சும் வந்து ஒரு ஐடியா இருக்கும். நம்ம படித்த ஸ்கூலுக்கு ஏதாச்சும் வந்து நம்ம கையால் வந்து செய்யணும். நீங்கள் வந்து நன்கொடை செய்கிறா இருந்தாலும் சரி, இல்லை வந்து வாலண்டியராக அந்த ஸ்கூலுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுறா இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. பட் அது உங்களால் வந்து பண்ண முடியாது. பட் அந்த விஷயத்தை வந்து இப்போ நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலியமாக நீங்களே வாலண்டியர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்கீம் பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்களே மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பங்களிக்க விரும்புகிறீர்களான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறீர்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபீல்டு ஒர்க் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்களா அந்த ஸ்கூலில் சேர்ந்து அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்னா இந்த இடத்துல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பணமாக ஏதாச்சும் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பணமாக நன்கொடை அளிக்க விரும்புகிறீர்களா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரமாக நீ ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ஸ் புக்ஸாக இருக்கட்டும், மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறதா இருந்தீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். குறிப்பிட்ட ஒரு பள்ளிகளுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக வந்து நீங்கள் நன்கொடை அளிக்க விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது முன்னாள் மாணவர்கள் பதிவு செய்யவும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, முன்னாள் மாணவர்களின் விபரம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல முன்னாள் மாணவர் விபரம்னா நீங்கள், அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் படிச்சிருக்கலாம், இல்லை வந்து 10th 12th மட்டும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். சரிங்களா? அதை கொடுத்து அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வாலண்டியர்ஸ் இப்போ எப்படி ஐடிகே வாலண்டியர்ஸ் இருக்குது, இல்லம் தேடி கல்வி தன்னர்வாளர்கள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. அதே மாதிரி கூட நீங்கள் இதில் வந்து கலந்துக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல முன்னாள் மாணவர் அப்படிங்கிற பெயரில் உங்களுடைய பேர் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக இதில் கொடுங்க. உங்களுடைய பாலினம் நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா ஆண் கொடுங்க, பெண்ணா பெண் சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கையில் இருக்கிற நம்பர் கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வச்சிங்கன்னா அந்த நம்பரை கொடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து தற்போது வசிக்கும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லாருமே வந்து ஸ்கூல்லாம் படித்து முடிச்சுட்டு அவங்க காலேஜெலாம் முடிச்சுட்டு ஃபாரினில் வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்தியா அப்படிங்கிற ஆப்ஷனே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்தியாங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. தற்போதைய மாநிலம் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அஞ்சல் குறியீடை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நீங்கள் கல்லூரி மாணவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல ஆம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் பணிபுரிபவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ், நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் பணிபுரியல, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க.
தற்போதைய புகைப்படம் உங்ககிட்ட ஃபோட்டோ இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பட் கம்பல்சரி கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்கள் சமூக ஊடக விவரங்களை பகிர விரும்புகிறீர்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா இந்த இதில் ஆமாம் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியின் விபரம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அந்த ஸ்கூலில் நேம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிங்கனாலே அந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஸ்கூல்லாம் வந்து இருக்கோ அந்த ஸ்கூலினுடைய நேம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பள்ளியில் படித்த தொடங்கிய வகுப்பு இந்த ஸ்கூலில் வந்து எத்தனை கிளாஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதை கேட்குறாங்க. முடித்த வகுப்பு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் சேம் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்பள்ளியில் படித்து முடித்த ஆண்டு எந்த வருஷம் வந்து வெளியில் வந்தீங்களோ, இப்போ 12th முடிச்சிருக்கீங்கன்னா 12th எந்த இயரில் பாஸ் பண்ணி வெளியில் வந்தீங்கிறத 12th மார்க் ஷீட்டில் இருக்கும். அதை நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் பள்ளியில் ஃபோட்டோ வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஃபோட்டோ கொடுக்குறது எல்லாமே வந்து கம்பல்சரி கிடையாது. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதேனும் அரசு பள்ளியில் படித்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த ஸ்கூலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. உங்கள் பங்களிப்பு அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல தன்னார்வலர்களாக நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்களா, இல்லை வந்து வழிகாட்டியாக போகிறீங்களா, திறன் பயின்றதுக்காக போகிறீங்களா, இல்லை வந்து நிபுணத்துவ முறை மூலியமாக நீங்கள் வந்து மூலமாக போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நன்கொடையாக அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா மற்றவை அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன காரணத்தினால இது வந்து பார்த்தீங்கன்னா பங்களிக்க விரும்புகிறீர்களோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள பள்ளிகளில் முதல் கட்டமாக எந்த பள்ளிகளில் பங்கேற்க விரும்புகிறீர்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ஓடிபி அனுப்புக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாலே போதும். சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃபீஸரை உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு உங்களுக்கு அடுத்த ப்ரொசீஜர் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இதை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.